10,000 ரூபாய்ன்றது ஸ்கீமுக்கு 2 லட்சம் ரூபாய் ஸ்கீமுக்கு போட்டா அது என்ன முன்பணமா? ஸ்கீம்னு ஏன் என்ன சொல்ல விட இல்ல மாட்டீங்க? நான் ஸ்கீம பத்தி கேக்குறேன் சார். நீங்க ஸ்கீமே உங்களுக்கு தெரியலையா மாதேஷ்? இல்ல அப்ப நான் சொன்னதையும் கேட்க மாட்டீங்க. இல்ல நான் அப்ப கேக்குற நீங்க கேள்வி அலிகேஷன் உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஐயோ சூப்பர் கேள்வி மாதேஷ். இது என்ன அப்படியே பெரிய பிஹெச்டி பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டீங்க. புரியுதா புரியலையான்னு வேற கேக்குறீங்க. எவனோ ஒருத்தன் அறிவு இல்லாம சொன்ன அலிகேஷன் நீங்க எடுத்துட்டு வந்து கேக்குறீங்க. எவனோ ஒண்ணும் கிடையாது. ஆமா. இந்த நாட்டுல இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கேக்குறாரு. சரி சரிங்களா? கேக்குறாரு. அதை எடுத்துட்டு வந்து 10,000 ரூபாய் ஓட்டுக்கு இதுதான் வாக்கு திருட்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை எடுத்துட்டு வந்து நீங்க கேக்குறீங்க. அதுக்குன்னு அந்த ஸ்கீமை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்கீமை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ண கூடாதுங்க நான் அப்படிங்கிறீங்க. ஸ்கீம பத்தி உங்ககிட்ட கேட்கலையே. அது எதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் பெண்களுக்கு நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் எதுக்கு? அது 2 லட்சம் ரூபாய் ஸ்கீம்னு தனி அது. ஏதாவது அந்த சொல்ற scheme பத்தி போற தனியா மாதிரி பேசுவோம். அந்த ஸ்கீம் மேல தான் நீங்க அலிகேஷன் எலெக்ஷன் வைக்கிறீங்க. 10 நாளைக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு ஓட்ட வாங்கிட்டீங்கன்றாங்க சார். அத தான் சார் இப்ப கேள்வியா கேக்குறேன். ஏதாவது சொல்ற நீங்க அதுக்கு போறீங்க. பதிலா சொல்லுங்க சார். ஏதாவது சொல்ற போறீங்க. அதாங்க ஸ்கீம் விளக்கறாம அதை சொல்லாம நீங்க என்ன கேக்குறது? 10,000 ரூபாய் லஞ்சம் நீங்க சொல்லி நான் ஒத்துட்டு போணுமா? ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை கேக்குறதுக்கு முடியல. நான் ஸ்கீமை பத்தி கேட்கலனா நீங்க கேட்ட கேள்வி ஸ்கீமை பத்தி. நிதிஷ் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா இருக்குது? நிதிஷ் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா இருக்கு? Scheme பிஜேபியோட நீங்க டை அப் வச்சது அந்த நிதிஷோட scheme அலையன்ஸ் வச்சது எத்தனை வருஷம்? மதேஷ் அந்த ஸ்கீம் ஏன் இப்ப தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கீமே கொடுக்கணுமா? ஒரு அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம் என்னன்னு பெண்களுக்கு? சொல்லுங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஸ்கீம் என்னன்னு அந்த கேட்டு scheme நீங்க என்னன்னு இத நீங்க வந்து சொல்லுங்க. மாத்துறீங்க. நீங்க டைவர்ட் பண்றீங்க இப்போ. அதுதான் பதில். அந்த பதில நான் சொல்ல கூடாதுன்னா இப்ப கடந்து தவிச்சு அந்த உருண்டு ஸ்கீம் புரள்றீங்க. எலெக்ஷன் டேட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னு ஆசையா? ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்கீம் என்னன்னு தெரியல வந்துட்டீங்க அலிகேஷன் தூக்கிட்டு. எக்ஸ்பிளைன் தி இல்ல ஸ்கீம். எதுக்கு இந்த ஸ்கீம் Scheme இவ்வளவு என்ன? சீக்கிரம்? தேர்தல் அடுத்த scheme மாசம் என்ன? தேர்தல் இருக்கும்போது இந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? ஸ்கீம் என்ன? 10,000 ரூபாய் கொடுத்து ஸ்கீம் என்னங்க? நீங்க ஸ்கீம் வந்து தெரியுமா தெரியலன்றத தெரியாதா ஸ்கீம் என்னன்னு? என்ன சொல்ல விடுங்க. உங்களுக்கு தெரியல என்ன சொல்ல விடுங்க. இல்ல நீங்க எப்படி டைவர்ட் பண்றீங்க பத்தி? நான் டைவர்ட் பண்றேனா? டைவர்ட் பண்றீங்க. நான் divert உண்மையிலே பண்றேன். divert- நான் நீங்களே divert உங்க பண்றேன். மனசாட்சிக்கு தெரியும். நான் நான் சொல்றேன். ஓ நான் உங்க டைவர்ட் மனசாட்சி பண்றேன். divert இது பண்றீங்க. டைவர்ஷன். ஸ்கீம் இல்ல, என்னன்னு சொல்ல அசோதாமன், நான் என்ன கேக்குறேன் 10,000 ரூபாய் ஸ்கீம் 2 லட்சம் ரூபாய் ஸ்கீம் பெண்களுக்கு தொழில் முனைவோரா ஸ்டார்ட் அப்பா உருவாக்குற ஸ்கீம் ஏன் உங்களுக்கு தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வருமா? தேதி அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பணத்தை போடணுமா? இப்ப நான் நான் சொன்ன கேட்கிறது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? உங்ககிட்ட அது இல்ல. வெரி அது ஸ்மார்ட். இல்ல. வெரி ஸ்மார்ட். அது இல்லன்னு உங்களுக்கு ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல ஸ்கீம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொன்ன பாயிண்ட் எடுத்து வச்சிட்டீங்க. கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்க. ஓ இதுதான் ஸ்கீமா இருக்கும்ன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கீம் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியும் அதுல இருக்கிற அலிகேஷனை நோக்கி நீங்க போற ஸ்மார்ட். ஆனா இன்னுமே உங்களுக்கு ஸ்கீம் ஃபுல்லா தெரியல. சரி. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. சரி சார், எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசையா? அந்த ஸ்கீம் பெண்கள் மேல நீங்க அவ்வளவு அக்கறையா நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன கேள்வி இது? புரியல. ஆமா சார், ஏன் நீங்க 4.5 வருஷமா 5 வருஷமா நீங்க பண்ணல? கவர்மெண்ட் முடியும் போது தான் எலெக்ஷன் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுதுல்ல? அந்த ஸ்கீம் என்ன? இல்ல நீங்க மறுபடியும் ஸ்கீம் என்னன்னு கேட்டு நீங்க இத மடைமாற்ற பாக்குறீங்க. நான் மடையே மாற்றலைங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு என்ன ஒரு 60 செகண்ட் சொல்ல சரி விட்டுருந்தா சொல்லிருங்க சார். நீங்க ஜெனியூன்னு மக்கள் சோ அதனால நீங்க வந்து இத நினைச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டே ஓட்டிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜெனியூன்னு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இப்ப நீங்க உங்க நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சு